என்னன்னா என்ன பிசினஸ் தானா பண்றது? எனக்கு என்ன தோன்றதுன்னா, பேசாம இந்த வியாதி இல்லாத மனுஷ ஜென்மங்களே இந்த நாட்டுல இல்ல. அதனால நான் என்ன பண்றேன், மருந்து பிசினஸ் பண்ண போறேன். வெளிநாட்டுக்கு எல்லாம் ஏற்றுமதி பண்ணிவிட்டு அதுல ஏதாவது சம்பாதிக்க போறேன். என்ன மாமி நீங்க திரும்ப திரும்ப கழிச்சட என்ன மாமி இப்படி பேசிட்டே இருக்க? என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க கூடாதா? இப்ப நம்ம அஜியோட நெருங்கிய நண்பர் ஃப்ரெண்ட் இருக்காப்ல இல்லையா, ட்ரம்ப் இருக்காரு இல்லையா, ரொம்ப தங்கமான மனுஷன் தான் நாமளும் நினைச்சிட்டு இருந்தோம். அவர் ஜெயிக்கணும். நம்ம ஆளுங்க இங்க இருந்து அவ்வளவு பூஜை எல்லாம் பண்ண, ஐயோ நான் மன்சூர் எல்லாம் திண்டேன். ஆமா, அப்படி சேமமா பார்த்து அவர் ஜெயிக்க வச்சிருந்தோம். இப்ப பாரு, இங்க இருந்து நம்ம இறங்குற மருந்து பொருள் எல்லாத்துக்கும் 100% நான் வரி போடுவேன் அப்படிங்கிறாரு. என்ன இவர் ஜெயிக்க வச்சது ஒரு பாவம் இல்லையா? உங்களுக்கு கும்பி கம்பா இல்ல கம்பி கும்பாதான் உங்களுக்கு எல்லாம். ஆமா, என்ன இப்படி பண்றாரு? லாரி பிசினஸ் ஏதாவது பண்ணாலும் ஐயோ அதுக்கு 25% வரி போட்டிருக்காரு. எதுவுமே வேண்டாண்ணா, பொம்பளைங்க சமாச்சாரம். இந்த சமையலறையில வைக்கிற பொருட்கள் எல்லாம் நான் ஏற்றுமதி பண்ணலாம்னு அதுக்கு 50% போட்டிருக்காரு. பேசாம ஊர்கா வித்து பண்ணிடலாமா? ஊர்கா மாமியா இருக்கலாம். அது ஒரு மாமி போதும்னா, போதும் இல்ல, எத்தனை மாமி?